ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்துருமா. டாக்டர் அம்மா, இந்த ஊர்லயே ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு, அது நம்ம ஐயா தான். தம்பிக்கு என் மேல ஏதோ ஒரு பிரியம், கொஞ்சம் மிகப்படுத்தியே சொல்லு. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் தலைவரா? இல்ல, பாக்குறவங்க எல்லாம் பயந்து மரியாதை கொடுக்கறாங்களேன்னு கேட்டேன். அந்த மரியாதையை அவன் தலைவனா இருந்து சம்பாதிக்கலம்மா, தொண்டனா இருந்து சம்பாதிச்சான். ஐயா, டாக்டர் அம்மா இங்க சத்த இருக்கட்டும், நான் போய் ஆஸ்பத்திரி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. எங்கடா ஓடுற? வாடா இங்க. இப்படி வா. இது நம்ம ஊர் டாக்டர் அம்மா. வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். என்ன ஓடுறான்பா கத்தி பயல? பேச தெரியுது இல்ல? ஒழுங்கா நின்னு வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். வணக்கம். அம்மா, இவன் வேளா வேலைக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது, கை கால் வேற நடுங்குது. அதனால ஏதாவது மருந்து இருந்து கொடுங்களேன். அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். சரி டாக்டர், நான் வரமா? இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உங்க பையனா? அந்த பாக்கியம் தான் எனக்கு ஆண்டவன் கொடுக்கலையே. அதனாலதான் அந்த அனாதை பையனை எடுத்து என் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அள்ளி, அந்த பையன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க வாடா. என்னடா சிரிக்கிற? அடா போடானா மரியாதை கட்டிடும். பிரசிடென்ட் பொண்ணுங்கிற தைரியமா? பல்ல காட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொடி பசங்களை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கேன், பார்த்து சிரிச்சேன். தடிப்பயல, உனக்கு தைரியம் இருந்தா வாடா. வரவா? வா. வரவா? வாடா. வாங்கடா. பாத்துடலாம். வரட்டா? அடி. வேட்டி குடி. ஏண்டா உன் பட்டணத்து வேலையில என்கிட்ட கட்டுறியா? எழுந்துடா. தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேள்றா. பொண்ணுங்க தனியா வந்தா குளிக்க விட மாட்டானுங்களே, ஆஞ்ச பசங்க. நன்றிங்க. என்ன நன்றி வேண்டி கிடக்குது? ஏன் தனியா வந்தா தாத்தால கூப்பிட்டு வர வேண்டியதான். பாப்பா, என்னடா? ஒண்ணு இல்லண்ணே, வண்டி போற பாதையில நம்ம மாடு நின்றுகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, நம்ம மாடு எப்ப அந்தாண்ட போதோ அதுக்கப்புறம் தான் வண்டி போகணுங்கிறது எனக்கு தெரியும்ண்ணே. அப்புறம் என்னடா? இருந்தாலும் வண்டியில இருக்கிறது டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மாவா? வணக்கம் டாக்டர் அம்மா. கும்பிடுறேனுங்க. வணக்கம். எங்க ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி வருங்க. ஆனா டாக்டருங்க யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் இருக்க விட மாட்டானுங்க. அண்ணே, டாக்டர் அம்மா கூட்டி வரதுக்கும் தொத்த மாதிரி தான் கிடைச்சதா? இது அவுத்து விடுறா. என்ன
படிச்சிட்டு உனக்கு ஏமா இந்த வம்பு? வயசு பொண்ணு தனியா வந்திருக்க, உன்னை இந்த பிள்ளையார் தான் காப்பாத்தணும். வாங்க காளி என்ன, வாங்க. வணக்கம். வணக்கம் காளி என்ன. வணக்கம் கும்பிடுறியா? நல்லா இருறா. காளி வண்டியில யாரு? முறை பொண்ணா? ஐயோ ஆயா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. அது என்னமாடா, எப்பவும் பொண்ணோட பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். கைப்புடி கால் புடி இதுக்கெல்லாம் பக்கடா சூரணம் 3 வேளை சாப்பிட்டா சரியா போயிடும். டாக்டர் அம்மா வைத்தியரே, நம்ம ஊருக்கு டாக்டர் அம்மா வந்தாச்சியா? நான் வரதே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். ஓ, என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி? அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊரு பிரசிடென்ட் ஐயா, ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடென்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆளைய கொண்டு வந்துட்டீங்களே அப்பா. வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்கன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன், தும்பிக்கைன்னு நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி புடுவத்தாள். நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சு தான். நம்ம ஊருக்கு அருண். வணக்கங்க. இவருதான் கைத்தடி. பிறக்கும் போதே கொடையோட பிறந்தாரே என்னவோ, எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டு வாடா. அவசரப்படாத, போடா சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அப்ப நான் வரட்டா? இது ஏங்க வேஷ்டி அவுந்து போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா. வேஷ்டியே வேண்டாங்கிறீங்களா? ஓ ஓ ஓ, ஆஸ்பத்திரி வந்தாச்சு, இறங்குறது. என்னாச்சு டாக்டர் அம்மா? ஒண்ணு இல்ல. இத பார்த்தா பயந்துட்டீங்க? செத்த நேரத்துக்கு வாத்தியார் வீட்டுல இருங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். வாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. ஐயா தான் நம்ம ஊர் பள்ளிக்கூட வாத்தியார்.
உன் பேர் தான் வசந்தியா? நீதான் டாக்டரா? வண்டி கொண்டு வந்திருக்கேன், புறப்படு. என்ன பாக்குற? பெட்டி படிக்க தூக்கிட்டு வா. ஏங்க ஆ? இன்னும் ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? வரும்போது தெரியும், பேசாம இரு. ஏய், ஏய், ஏய். ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? ஆ, அங்க பாரு. மாடு வழியில நிக்குது. அது எப்ப நகருதோ அப்புறம்தான் நம்ம வண்டி போகணும். அதே இருக்குங்க, மாட்டை அடிச்சு விரட்டிட்டு போக வேண்டியதானே? விரட்டுறதா? அத தொட்டோம்னா கூட நம்ம கைய வெட்டிடுவானே. யாருங்க அது? அதோ அங்க என்ன நடக்குது பாரு. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா, என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. ஆமா. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள கொட்டலே இருக்கு. ஏமா நீ தானே இந்த மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயித்துல 8 வருஷமா ஒரு பிள்ளைய காணோம். அந்த டாக்டர் அம்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல, எந்திரிச்சு பாங்கய்யா. ஏய், போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேரை சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிட்டியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி? இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேங்க பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேங்க பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுப்பா, வெட்டி. அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரி. அம்மா ஒண்ணும் பயப்படாதீங்க, ராத்திரி ஒரு வேளை காலையில ஒரு வேளை. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. இப்படித்தான் ஒரு டாக்டரை கொஞ்ச நாளைக்கு புத்தி படுபாவி பசங்க கொட்டு போட்டானுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க. டாக்டர் அம்மா, பெட்டி என்கிட்ட கொடுங்க. பார்த்து வாங்க. ஏங்க டாக்டர் அம்மா திடீர்னு உம்முன்னு ஆயிட்டீங்க? பாத்தீங்களா, என்கிட்ட மறைக்கிறீங்களே. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த ஊர்ல பரமசிவங்கிறது யாரு? பரமசிவமா? ஆமா, எதுக்குங்க? அவர் நான் பார்க்கணும். முடியாதுங்களே, ஏன்? வெட்டி விட்டானுங்களே. எதுக்கு? இங்க நல்லவங்க யாரும் இருக்க விட மாட்டானுங்க, பிடிக்காது. செத்த முன்னாடி இந்த ஆயா என்ன சொல்லுச்சு? அந்த டாக்டர் இந்த ஊருக்கு எவ்வளவு உழைச்சாரு, அவருக்கு இந்த பரமசிவம் எவ்வளவு ஒத்தாசை பண்ணாரு. தப்பு தானுங்களே, செய்யலாமா? அதான் ஒட்டு மொத்தமா வெட்டி விட்டானுங்க.